ஸோ வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் தமிழ். என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ ஏன் இந்த வீடியோ எஜுகேஷ்னல் பர்பஸ் அப்படின்னா, இந்த வீடியோ முழுக்க முழுக்க என்னுடைய ட்ரேடிங் ஜேர்னி பற்றின வீடியோ. ஆரம்ப காலகட்டத்திலேருந்து நான் இப்போ வரைக்கும் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் நான் என்னென்ன தவறுகள் செஞ்சுருக்கிறேன், ஸோ அந்த தவறுகள்லேருந்து நான் எப்படி என்னை திருத்தி கொண்டிருக்கிறேன், எந்த மாதிரி நான் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்கை லேர்ன் பண்ணியிருக்கிறேன், ஸோ லேர்ன் பண்ணி அதிலிருந்து எனக்கு எப்படி ஒரு ஐடியா கிடைச்சது, ஸோ அதிலிருந்து நான் இப்போ எப்படி கன்சிஸ்டண்ட்டாக ஒரு ப்ராஃபிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுக்கிடையில் நீங்களும் உங்களுக்கும் இதிலிருந்து ஒரு சில விஷயங்கள் சொல்லலாம். ஸோ இதன் மூலிமா இந்த தவறுகள்லாம் நீங்கள் பண்ணாமல் அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கு ஆரம்ப கால உங்களுடைய ஆரம்ப கால கட்டத்திலேருந்தே நீங்கள் எப்படி கரெக்டாக கொண்டு போகலாம், ஆப்ஷன் ட்ரேடிங்கை கொண்டு போகலாம் அப்படின்றத பற்றின வீடியோவாக தான் இருக்கும். ஸோ தம்ப்நெயிலில் பார்த்துட்டு வந்த விஷயத்தை நான் சொல்லிடுறேன். இது வந்து 0 to 20 lakhs அப்படின்றது என்னுடைய கையில் இருக்க மொத்த பணத்தையும் இழந்து நான் ஜீரோவாக நின்ற போது, அப்படி ஜீரோவாக நின்னதுக்கப்புறமும் என்னுடைய ஸ்கில் அண்ட் டிசிப்ளின் இது ரெண்டையுமே வச்சு அந்த 20 lakh வரைக்கும் நான் கொண்டு வந்திருக்கேன். ஆக்சுவலாக அந்த 20 lakhsன்றது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும், அது ஒரு அக்கௌண்ட்டில் தான். ஸோ அதை நான் நிறைய போட்டு எல்லா அக்கௌண்ட்டில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படின்றத போட்டு நம்ம வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கேட்சியான தம்ப்நெயில் வச்சு மக்களை உள்ளே கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக அது வேணான்னு சொல்லி தவிர்த்தாச்சு. ஸோ ஒரே ஒரு அக்கௌண்ட்டில் நம்மளுடைய ஓன் அக்கௌண்ட்டில் இருக்கிறது வந்து அந்த கேபிட்டல். ஸோ லாஸ்ட் நம்ம இன்ஸ்டாகிராம் வீடியோஸ்லேயே நம்ம போட்டிருப்போம். அதில் வந்து ஒரு ஆப்ஷன் பையிங் அக்கௌண்ட் ஆக்சுவலாக ஒரு லாஸ்ட் ஒரு 1 இயருக்கு வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியை பேக் டெஸ்ட் பண்ண ஒரு ஆப்ஷன் பையிங் அக்கௌண்ட்டு. அதாவது பேக் டெஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறமா அதை வந்து ரியல் ட்ரேடில் கொண்டு வந்த அக்கௌண்ட். ஸோ இந்த இந்த ட்ரேடிங் ஜேர்னியை நான் ஸ்டார்ட் பண்ணது அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்றத சொல்கிறதுக்கு முன்னாடி, இப்போ வந்து ஒரு என்கொயரியிலேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ மார்ச் மந்த்துக்கான நம்மளுக்கு கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அந்த கிளாஸஸ் வந்து March 2 ஆக்சுவலாக நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அது வந்து மார்ச் அடுத்த வீக் எண்டு வரைக்கும் கொண்டு போகலாம். ஸோ ரிஜிஸ்ட்ரேஷனை வந்து அடுத்த வீக் எண்டு வரைக்கும் கொண்டு போகலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து சேலரி டிலே, கொஞ்சம் பேமெண்ட் டிலேன்றலாம் இருக்கிறதுனால கொஞ்சம் நெக்ஸ்ட் வீக் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி எல்லா என்கொயரியில் எல்லாருமே கேட்டதுனால, ஸோ அது நெக்ஸ்ட் வீக் வரைக்கும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து ஒரு என்கொயரியிலேருந்தே என்னுடைய ட்ரேடிங் ஜேர்னியை பற்றி ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒருத்தர் வந்து கேட்டிருந்தார், சார் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் வந்து கற்றுக்கணும்னு விருப்பத்தோடு இருக்கேன், உங்களுடைய கிளாஸ் டீட்டெயில்ஸை வந்து சென்ட் பண்ணுங்கள் அப்படின்னாரு. சரி ஓகே, நான் டீட்டெயில்ஸ்லாம் சென்ட் பண்ணேன். சென்ட் பண்ணும்போது, சார் ஃபீஸ் எவ்வளோ சார் அப்படின்னாரு. ஃபீஸ் வந்து 15,000 அப்படின்னு. என்னுடைய கேபிட்டலே வந்து 20K தான் சார் அப்படின்னு. உடனே நான் வந்து சொன்னேன், தயவு செய்து நீங்கள் 20K கேபிட்டல் வச்சுருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் அதை லேர்ன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. அதை வந்து ஒரு கேபிட்டலாக வச்சு அதை வந்து ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இப்போவே நீங்கள் அதை இறங்கிறாதீங்க, லேர்ன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு. ஏன் அப்படின்னு சொன்னேன்னு கேட்டிங்கன்னா, நானும் ஆரம்ப காலகட்டத்தில் வந்து ஒரு 20,000 தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அப்போ அந்த 20,000 நான் ஸ்டார்ட் பண்ணும்போது, ஃபஸ்ட்டு என்ன தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ஒரு பிகினராக இருக்கும்போது என்ன பண்ணியிருப்பீங்க, ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸு, சார்ட் பேட்டர்ன்ஸு அதை வச்சு ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு ஆர்எஸ்ஐயை கூட சேர்த்துக்கிட்டோம். ஸோ ஒரு ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் மூலிமா ஒரு 20K வச்சு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ணோடனே அவ்வளோதான், ஒரு 1 மந்தில் வந்து அக்கௌண்ட் வைப் அவுட் ஆகுது ஒரு 20K. ஸோ அப்போ மறுபடியும் என்னென்னு பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே இது வந்து இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் போல், இந்த ஆர்எஸ்ஐ வந்து நம்மளுக்கு சரியாக பார்க்க தெரியல, இல்லை அந்த ஆர்எஸ்ஐ வந்து சரியாக நம்ம மார்க்கெட் சூட் ஆகலன்னு சொல்லிட்டு MACD, பொலிங்கர் பேண்டு, சூப்பர் ட்ரெண்டு, அப்புறம் EMAs, இது எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்குறோம். இப்போ இந்த அடுத்தடுத்த செஷனில் என்ன ஆகுதுன்னா, அடுத்தடுத்த லெவலில் வந்து இதே மாதிரி 20Kன்னு போட்டு நம்ம ட்ரேட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு இண்டிகேட்டராக இது இல்லை அது, அது இல்லை இது அப்படின்னு சொல்லி மாற்றிட்டே வரோம். கிட்டத்தட்ட ஒரு 520K வரைக்கும் அக்கௌண்ட் வந்து வைப் அவுட் ஆகிட்டே இருக்கும் கண்டினியூஸாக. இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு 1 இயரில் நடந்தது. ஸோ இந்த 1 இயரில் வந்து ஒரு 5 டைம்ஸ் அக்கௌண்ட் வந்து வைப் அவுட் ஆகிடுது. ஸோ வைப் அவுட் ஆகி நம்ம வந்து இண்டிகேட்டர் பேஸ்டு, சார்ட் பேஸ்டு, ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸ் பேஸ்டு, இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு 1K வந்து வரைக்கும் நான் காலி பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல. ஸோ ஏதோ ஒன்று தவறாக இருக்குது நம்மள்ட்ட. நம்ம வந்து கேபிட்டல் நம்ம கையில் இருக்குது, பட் நம்மள்ட்ட வந்து ஒரு டிசிப்ளின் இல்லை. ஸோ டிசிப்ளினாக நம்ம பண்ணோம்னா சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே நேரம் வந்து ஆப்ஷன் பையிங் அப்படின்றது வந்து கொஞ்சம் ரிஸ்கியானது, ஸோ ஆப்ஷன் செல்லிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நண்பர்கள்ட்ட வந்து நிறைய ஒரு சஜஷனாகவும் இருந்தது. சரி ஓகே, ஆப்ஷன் செல்லிங் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1.5 lakhs வச்சுட்டு நம்ம ஒரு ஆப்ஷன் செல்லிங் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அப்போ நம்மள்ட்ட வந்து ஒரு கேபிட்டல், ஹை கேபிட்டல் இருக்குது. ஸோ ஒரு நாளைக்கு 1 or 2 ட்ரேட்ஸ் தான் பண்ணணும் அப்படின்னு ஒரு லிமிட்டுக்குள்ளே வர்றோம். லிமிட்டுக்குள்ளே வந்து ஒரு ஆப்ஷன் செல்லிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ணி ஒரு டிசிப்ளினாக பண்ணுறோம். ஸோ நம்மள்ட்ட கேபிட்டலும் இருக்குது, ஒரு டிசிப்ளினாக பண்ணுறோம்.
இந்த கேபிட்டல் ப்ளஸ் டிசிப்ளின் இதை தவிர்த்து இன்னொன்றும் தேவைப்படும், அதையும் நான் சொல்லிடுறேன். இப்போ இந்த இதை முடிச்சு அப்போ கேபிட்டல்லையும் டிசிப்ளினும் நம்மள்ட்ட இருக்குது, ஆப்ஷன் செல்லிங் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ இந்த இண்டிகேட்டர் பேஸில் வந்து எல்லாத்தையுமே தவிர்த்துட்டு வேறு என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பாருங்கள். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்னு. சரி, இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் உங்களுடைய ட்ரேடிங் டெர்மினல்லே கிடைக்கும். ப்ளஸ் ரெண்டாவது இல்லாட்டி ஒரு ப்ரைவேட்டாக சில வெப்சைட்ஸில் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு. ஸோ அதில் நம்ம பார்த்து அதை பண்ண ஆரம்பிச்சோம். அப்படி பண்ண ஆரம்பிக்கும் போது கூட நம்மளால் பண்ண முடியல. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவுமே மார்க்கெட்டுக்கு சரியாக ஒத்து போகலாம். அப்போ அந்த ஒரு விஷயமும் தவறுதலாக போய் கொஞ்சம் கொஞ்சமாக கேபிட்டல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சு ஒரு ஆப்ஷன் செல்லிங் பண்ண முடியாத அளவுக்கு கேபிட்டலாக வந்து லாஸ் ஆகிடுச்சு. நிறைய ட்ரேட்ஸ் ஒரு நாளைக்கு 1 or 2 ட்ரேட்ஸ் பண்ணோம்னா அந்த 2 ட்ரேட்ஸுமே லாஸ் ஆகும். இல்லை 1 ட்ரேட் ப்ராஃபிட் பண்ணி இல்லை 1 ட்ரேட் வந்து அதிகபட்ச லாஸ் ஆகும். ஸோ அப்போ என்னடா நம்ம வந்து ஒரு கேபிட்டலும் நிறையா வச்சுருந்தோம், ஒரு டிசிப்ளினாகவும் பண்ணணும், ஆனால் நம்மளால் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு நிற்கும்போது தான் இன்னொரு விஷயம் நம்மளுக்கு தெரிய வருது. ஸோ உங்களுக்கு வந்து கேபிட்டல் அண்ட் டிசிப்ளின் இது 2 மட்டும் இருந்தால் பத்தாது. 3வதாக ஒன்று மிகப்பெரிய விஷயம் வேணும், அதுதான் ஸ்கில். அப்போ அந்த ஸ்கில் நம்ம கற்றுக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ராட்டஜிஸ் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. ஸோ அப்போ ஸ்ட்ராட்டஜிஸ் நிறைய தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற பட்சத்தில் அதை எங்கே போய் கற்றுக்கிறது அப்படின்னா அது நம்மளுக்கு யூடியூப்லேயே கிடைக்குது. ஸோ யூடியூப்லேயே ஏகப்பட்ட ஸ்ட்ராட்டஜிஸ், அயன் கார்னர், அயன் பட்டர்ஃப்ளை, ஷார்ட் ட்ரையாங்கிள், ஸ்டார்ட் ஸ்ட்ராடில், இன்னும் நிறைய இருக்குது. ஏகப்பட்ட ஸ்ட்ராட்டஜி ஒரு ஒரு இந்த ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா கூட கிட்டத்தட்ட ஒரு 1000கணக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கும். நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு நம்ம பார்த்து கற்றுக்குறோம், எல்லா ஸ்ட்ராட்டஜியும் கற்றுக்குறோம். ஆனால் எல்லா ஸ்ட்ராட்டஜியையும் கற்றுக்கிட்ட அப்புறம் நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியுது. என்ன அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜியெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் மார்க்கெட்டுடைய மூவ்மெண்ட்டை தெரிஞ்சுக்கணும். ஸோ எந்த மார்க்கெட் மூவ்மெண்ட் மார்க்கெட்டில் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ண முடியுன்ற மாதிரி. அப்போ மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டை கற்றுக்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜியை நம்ம பழகலை. மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் எப்படிலாம் இருக்க வாய்ப்புன்னு ஒரு கெஸ்ஸில் இந்த ஸ்ட்ராட்டஜியில் நம்ம உள்ளே போகிற மாதிரி இருக்குது. அப்போ ஒரு ஆல்ரெடி நம்ம கெஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 2 lakhs 2.5 lakhs பக்கம் நம்ம இது பண்ணிக்கணும். அப்போ அதுக்கு மேலே நம்ம கையில் ஆப்ஷன் பையிங்கு தான் கொஞ்சம் காசு இருந்தது, அதுக்கு மேலே நம்மள்ட்ட பெருசாக கேபிட்டல் இல்லை. ஸோ இதையெல்லாம் தாண்டி இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் கற்று முடிச்சதுக்கப்புறம் அடுத்து நம்மளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜியை கற்றுக்கணும். அது எங்கே கற்றுக்கிறது, யார் சொல்லித்தரா? அப்போ மார்க்கெட்டில் ஒரு மூவ்மெண்ட் நடக்குது அப்படின்னா அந்த மூவ்மெண்ட்டில் ஓவரால் பை அண்ட் செல் அப்படின்னு ஒரு 2 டேட்டா இருக்கும். ஸோ அப்போ அந்த 2 டேட்டாவும் எங்கே வருது, எந்த இடத்துல அதிகமாக பை வருது, எந்த இடத்துல அதிகமாக செல் வருது, அதெல்லாம் எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் அந்த மாதிரி கிடைக்காது. பட் ஒரு ஆப்ஷன் ப்ரீமியத்தில் ஒரு ஆப்ஷன் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வந்து எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை அதிகமாக செல் பண்ணியிருக்காங்க, ஓப்பன் கான்ட்ராக்ட்ஸ், ஆக்டிவான ஒரு கான்ட்ராக்ட்ஸ் வந்து எங்கே இருக்குது, மோஸ்ட் ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல என்எஸ்சியில் வந்து ஒரு டேபிளாக நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. இதில் ஃபஸ்ட்டு உள்ள ஒரு சில ஸ்ட்ரைக்ஸ் வந்து மோஸ்ட் ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் ஆனது, ஆக்டிவாக இருக்கக்கூடிய கான்ட்ராக்ட்ஸ், அதிகமாக பை அண்ட் செல் நடக்கக்கூடிய ஒரு கான்ட்ராக்ட்ஸு. ஸோ இதிலிருந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் பார்த்துக்கலாம் எவ்வளோ பை அண்ட் செல் நடக்குது. ரெண்டாவது எந்த இது வந்து அதிகபட்சமாக செல் பண்ணியிருக்காங்க, எந்த அதிகபட்சமாக கான்ட்ராக்ட்ஸ் வந்து டிரான்சாக்ஷன் நடந்திருக்குன்னு பார்த்துக்கலாம். அப்படின்னு பண்ணும்போது அதையுமே ஜஸ்ட்டு பார்த்து பழகிக்கணும்னு தோணுச்சு. பட் நம்மள்ட்ட கேபிட்டல் ரொம்ப கம்மி. ஸோ அதை டீட்டெயில்டாக நம்ம கற்றுக்கலாம்னா அது நம்மளுக்கு ஒரு ரேஞ்சை மட்டும்தான் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கும். ரெண்டாவது அதுக்குள்ளே எப்படி ட்ரேட் எடுக்கணும்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ அப்போ இதை எங்கே கற்றுக்கலாம், யார் சொல்லித்தர்றாங்க அப்படின்னு சொல்லி தேடி அதுக்கு ஒரு சில நபர்கள்ட்ட இருந்த கேபிட்டல் ஆக்சுவலாக 50K இருந்துச்சு. அந்த கேபிட்டல் அப்படியே வெளியில் எடுத்துகிட்டு ஒரு 25K வந்து நம்ம இந்த ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் அனாலிசிஸ்ன்ற ஒரு கிளாஸஸில் கொடுத்துட்டு மீதி 25K அதை வந்து இன்னொருத்தட்ட கிளாஸில் ஜாயின் பண்ணுறோம். அவர் வந்து முழுக்க மார்க்கெட்டுடைய சென்டிமெண்டலாகவும் ப்ளஸ் சைக்காலஜிக்கலாகவும் ஒரு சில விஷயத்தை சொல்லிக் கொடுப்பாரு. ஸோ அவர்கிட்ட வந்து ஜாயின் பண்ணுறோம். ஸோ அவர்கிட்ட ஜாயின் பண்ணி 2 பேர்த்திட்டையுமே லேர்ன் பண்ணியாச்சு. ஒரு 1 month தான். ஆக்சுவலாக ஃபீஸ் ரொம்ப ஹை. 2 பேர்த்திட்டையுமே கிட்டத்தட்ட 25K. அப்போ 25,000 50,000 ஃபீஸ் கட்டி 2 பக்கமுமே கிளாஸை ஜாயின் பண்ணியாச்சு. 2 பக்கமுமே கற்றுக்கிட்டாச்சு. ஸோ கற்றுக்கிட்டதை வந்து நம்ம அப்ளை பண்ணி ஒரு பேப்பர் ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு ஒன்று முடிவு பண்ணோம். ஏன்னா வந்து ரியல் ட்ரேடில் போட்டு நம்மள்ட்ட இப்போ கையில் பணமும் இல்லை. ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே ஜீரோ. ஸோ ஜீரோன்ற ஒரு ஸ்டேட்டில் நம்ம பணமும் போட முடியாது. ஸோ அதை தாண்டி நம்மள்ட்ட ஃபினான்ஷியலாக ஃபேமிலியிலையும் ஒரு சில ஸ்ட்ரகிள்ஸ்லாம் போயிட்டு இருந்தது. ஸோ மறுபடியும் பணமும் பெரட்ட முடியாது. ஸோ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்றத அந்த லேர்ன் பண்ணுற செஷனை வந்து அப்படியே எடுத்துக்கிட்டு அதுலேருந்து நம்ம வந்து ஒரு பேப்பர் ட்ரேடிங் செஷனாக மாற்றுவோம். லேர்ன் பண்ணதை வச்சு நம்ம ஒரு ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி. அப்போ 2 பக்கமுமே நம்ம லேர்ன் பண்ணிட்டோம். 2 கிளாஸ்லையுமே சைக்காலஜிக்கலாகவும் ஓரளவுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. மார்க்கெட் சினாரியோ பேசிஸில் எப்படி பார்க்குறதுன்னு ஒரு ஐடியா கிடச்சிருச்சு.
ஸோ நமக்கு டேட்டாவை வச்சு அனலைஸ் பண்ணுறதுக்கும் ஒரு ஐடியா கிடச்சிருச்சு. ஸோ இது ரெண்டு பேருமே 2 சைடு எனக்கு சொல்லிக் கொடுத்த என்னுடைய டீச்சர்ஸ் அந்த உங்களை மட்டுமே எல்லாமே ஹிண்ட்டாக கொடுத்துட்டாங்க. ஒவ்வொரு ஹிண்ட்டாக கொடுத்து ஸோ அதை வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்றத சொல்லலை. ஸோ இதை எனக்கு அனலைஸ் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட 2 மந்த்ஸ் டைம் இருந்துச்சு. ஏன்னா எந்த விஷயத்தை எங்கே பார்க்கணும், ஸோ எப்படி பார்க்கணும், எந்த மாதிரி மார்க்கெட் சினாரியோ இருந்தால் எந்த டேட்டாவை அது கூட ஃபெச் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியறதுக்கே கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். பண்ணி நான் வந்து கொஞ்சம் நாட்களில் அதை கொண்டு வந்துட்டு ஒவ்வொன்றையும் பார்த்து எதை எங்கே ஃபெச் பண்ணி பார்த்தா கரெக்டாக இருக்கும்னு சொல்லி. ஸோ இதிலே ஒரு 2-3 மந்த்ஸ் போயிடுது. ஸோ இதுக்கப்புறம் அதை வச்சு எங்கே எதை பார்க்கணுன்னு ஒரு கிளியராக ஒரு ஐடியா கிடச்சிருச்சு. ஸோ ஐடியா கிடைச்சாலும் அதுக்கப்புறம் நம்மள்ட்ட ஸ்கில் இருக்குது, டிசிப்ளின் இருக்குது, ப்ளஸ் கேபிட்டல் தான் இல்லை. ஸோ கேபிட்டல் அடுத்த பட்சமாக வச்சுக்கலாம். அப்போ ஒரு ரிஸ்க் கேபிட்டல் வர்றதுக்கு முன்னாடி அந்த ரிஸ்க்கை நம்ம எப்படி மேனேஜ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு 2 lakhs இருந்தால் எப்படி இருக்கும்னு சொல்லி அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பர் ட்ரேடை வந்து ஒரு அக்கௌண்ட்டில் பேப்பர் ட்ரேடிங் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி அதில் ஒரு 2 lakhs கேபிட்டல் மட்டும் நம்ம வச்சுட்டு அதுலேருந்து நம்ம பண்ணும்போது ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை எப்படி ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் ட்ரேடாக பண்ணுறோம். ஸோ பேப்பர் ட்ரேடாக பண்ணும்போது அதுலேருந்து ஒரு நல்ல கணிசமான ஒரு வருமானம் கிடைக்கிது. ஒரு ஸ்டாண்டர்டான கன்சிஸ்டண்டான வருமானம். ஸோ அந்த வருமானத்தை நீங்கள் கேட்டிங்கன்னா உண்மையிலே என்னப்பா இவ்வளோதானா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் அதுதான் உண்மை. மார்க்கெட்டில் அவ்வளோ கம்மியாக தான் எடுக்க முடியும். நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா நம்மளுடைய ரிஸ்க் ரிவார்டு என்ன, நம்மளுடைய கேபிட்டல் சைஸ் என்ன, எல்லாமே நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சொல்லிடுவோம். ஏன்னா அதை வந்து அவங்க வந்து தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் அதில் வந்து இவ்வளவு தான் பண்ண முடியும் அப்படி தெரிஞ்சுட்டா தான் ரொம்ப எதிர்பார்க்க மாட்டாங்க. ஸோ அப்போ ரொம்ப எதிர்பார்ப்பு அப்படின்றத பார்த்து மார்க்கெட்டுக்குள்ளே யாருமே வரக்கூடாது. அதுதான் முக்கியம். ஸோ இதில் வந்து நான் ஒரு 2 lakhs பக்கம் இருந்தால் எப்படி பண்ணலாம் அப்படின்றது மாதிரி ஒரு பேப்பர் ட்ரேடிங் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அப்போ என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து பார்க்குறாரு. இது எல்லாமே நீ என்ன பண்ணுற, ட்ரேடிங்லாம் பண்ணிகிட்ருக்கியா இல்லை நிப்பாட்டிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ இல்லை என்கிட்ட வந்து கேபிட்டல் இல்லை, பட் நான் வந்து ஒரு 6 மாதமாக வந்து லேர்ன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி ஓகே கேபிட்டல் நான் தரேன் அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்துருக்காரு. ஸோ அவர் கொடுத்து ஒரு 1 or 2 months நம்ம பண்ணி நல்லா ப்ராஃபிட் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் கேபிட்டல் வந்து க்ரோ ஆகி வருது. அது ஒரு தனி ஸ்டோரி. அதையுமே நம்ம ஸ்டூடெண்ட்டை சொல்லியிருப்போம் எப்படிலாம் நம்மளுக்கு வந்து கேபிட்டல் வந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ இதுதான் அதுக்கப்புறம் வந்து ஒரு கன்சிஸ்டண்ட்டான ப்ராஃபிட்டுக்குள்ளே நம்ம போகிறோம். போய் தான் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமாக நம்ம கன்சிஸ்டண்ட்டான ப்ராஃபிட்டை நோக்கி உள்ளே போயிட்டுருக்கோம். ஸோ அப்படி கன்சிஸ்டண்ட்டான ப்ராஃபிட்டை நோக்கி போகிறதுக்கு காரணம் அப்படின்றது ஃபஸ்ட்டு விஷயம் ஸ்கில். உங்கள்கிட்ட வந்து கேபிட்டல் இல்லாமல் இருக்கலாம், டிசிப்ளின் இல்லாமல் இருக்கலாம், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இல்லாமல் இருக்கலாம், பட் உங்கள்கிட்ட ஸ்கில் வேணும் 1. 2வது அதனுடைய டிசிப்ளின் வேணும். இதை ஃபஸ்ட்டு இந்த 3 விஷயம் இல்லாத ஸ்கில் இருந்தால் கூட உங்களுக்கு இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஏன் அப்படின்னா ஸ்கில் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்கில் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு அந்த ஸ்ட்ராட்டஜியோ இல்லை மார்க்கெட் மூவ்மெண்ட்டோ அப்ளை பண்ணணும், மார்க்கெட் மூவ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அப்ளை பண்ணணுன்ற ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ டிசிப்ளின் வந்துடும். ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது உங்களுக்கு வந்துடும். ஏன்னா அந்த ஸ்கில்லும் டிசிப்ளினும் இருந்துச்சு அப்படின்னா எந்த இடத்துல போனால் நம்ம கரெக்டாக இருக்கும், இது வந்து நம்மளுடைய ரிஸ்க்கு ஏற்ற மாதிரி அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா கிடைக்கும். அதுலேயே உங்களுடைய ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டும் அடங்கிடும். அடுத்தது தான் கேபிட்டல். இந்த கேபிட்டல்னு வரும்போது மட்டும்தான் நான் ஒரு 20K வச்சுருக்கேன், 50K வச்சுருக்கேன், இல்லை ஒரு 1 lakh வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருமே அந்த இடத்துல ஸ்ட்ரகிள் ஆகக்கூடியது இந்த கேபிட்டல். கேபிட்டல் எவ்வளோ வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆப்ஷன் பையராக இருந்தாலும் சரி, செல்லராக இருந்தாலும் சரி, நீங்கள் பையராக இருக்கீங்கன்னா அதை வந்து ஹெட்ஜ் பண்ணி ஒரு ஸ்ப்ரெட்டு போட்டு பை பண்ணுற அளவுக்கு உங்கள்கிட்ட கேபிட்டல் இருக்கும். நீங்கள் செல்லராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த செல்லிங் பொசிஷனை வந்து பாதுகாக்கக்கூடிய வரையில் ஹெட்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதுக்கும் கேபிட்டல் இருக்கும். அப்போ ஒரு பையர் வந்து சும்மா ஒரு 15,000 20,000 வச்சு பண்ண முடியுமான்னு கேட்டால் சத்தியமாக பண்ண முடியாது. 15,000 20,000 50,000 வரைக்கும் கூட பண்ண முடியாது. இப்போ கூட நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் இப்போ நான் வந்து எதனால் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சேன்றதையும் இதோட சொல்லிடுறேன். நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் வெறும் 15,000 20,000 வச்சு டெய்லி 1000 ரூபா பண்ணலாம், 50,000 வச்சு டெய்லி 1000 ரூபா 2000 சம்பாதிக்கலாம், இப்படி தப்பாக வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க மக்களை. அது ரொம்ப ரொம்ப தவறு. அவ்வளோலாம் பண்ணவே முடியாது. வெறும் 50,000 வச்சுட்டுலாம் டெய்லி 1000 ரூபா நீங்கள் பண்ண முடியாது. டெய்லி நீங்கள் 1000 rupees நீங்கள் வந்து ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு குறைந்தபட்சம் 2 லட்சமாவது வேணும். நிறைய பேர் பண்ணி காமிச்சிட்ருக்காங்க, கம்மியான கேபிட்டல் வச்சு பண்ணி காமிச்சிட்ருக்காங்க. பட் அது ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. நீங்கள் போய் பாருங்கள், ஒரு ஸ்கேல்பிங் பண்ணுறவர் கூட டெய்லி நிறைய பேர் வீடியோ போட்டு ஸ்கேல்பிங் பண்ணுறத வீடியோ போட்டுட்ருக்காங்க, ஆப்ஷன் செல்லிங் பண்ணுறத வீடியோ போட்டுட்ருக்காங்க. ஒரு நாளைக்கு 5,000 10,000 அந்த மாதிரிலாம் பண்ணவே முடியாது. ஒரு மினிமம் நீங்கள் 1000 ரூபா நீங்கள் ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்னாலே ஒரு 2 lakhs வச்சுருக்கணும். வச்சுருந்து கேபிட்டல் இது வந்து நான் சொன்ன அந்த 4 பாயிண்டில் கடைசி பாயிண்ட் கேபிட்டல். அப்போ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், டிசிப்ளின் அண்டு ஸ்கில் இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும்.
இல்லை என்கிட்ட வந்து இப்போ ஒரு 20K to 50K இல்லை 1 lakh தான் இருக்குது அப்படின்னா, நான் இப்போ வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்கில் புதுசாக வர்றேன் அப்படின்னா, தயவு செய்து போய் லேர்ன் பண்ணுங்க. நானும் இப்போ வந்து கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். அதுக்கு நீ கிளாஸஸ் எடுக்கிறனால அதுக்கு வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறியா அப்படின்லாம் கேட்கணும். யார்கிட்ட வேணாலும் போய் லேர்ன் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச யூடியூப் சேனல் வச்சு வெறும் இன்ஸ்டாகிராம் வீடியோ மட்டும் போடாமல் யூடியூப்லேயும் சேனல்ஸ் வச்சுருப்பாங்க இல்லைங்களா, டெய்லி ரெகுலராக லெவல்ஸ் போட்டு இந்த முக்கியமாக ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இந்த ட்ரேட் பண்ணி ரிசல்ட்ஸை போட்டு உங்களை தூண்டுறவங்க கிட்ட போகாதீங்க. ஒரு ட்ரேடிங் பண்ணி அதனுடைய ப்ராஃபிட்ஸ் அண்ட் ஸ்க்ரீன்ஷாட்டு, பிஎன்எல் இதெல்லாம் வந்து ஆக்சுவலாக செபி ரூல்ஸ் படி ஆர்ஐஏ லைசன்ஸ் இல்லாத ஒருத்தர் வந்து வெளியில் காமிக்கக்கூடாது. நான் நிறைய நம்ம வீடியோஸில் சொல்லியிருக்கேன். அதை வந்து டெய்லியுமே இந்த அப்டேஷன்லாம் பண்ணக்கூடாது. ஸோ அப்படி பண்ணி உங்களுடைய ஆசையை தூண்டுறாங்க இல்லைங்களா, அவங்கள்ட்ட தயவு செஞ்சு போகாது. ப்ராப்பராக ஒருத்தர் வீடியோ போட்டுட்ருக்காங்க, என்ன மாதிரி சொல்கிறேன். அதுக்கு நான் எனக்கு மார்க்கெட்டிங் பண்ணுறேன்னு சொல்லிட வேணாம். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச யார்கிட்ட வேணாலும் நீங்கள் போகலாம். போய் முதல்ல லேர்ன் பண்ணிக்கங்க. ஏன்னா நிறையா விஷயம் மெயினான விஷயம் சொல்கிறேன். யாருமே வந்து பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இலவசமாக சொல்லித்தர மாட்டாங்க. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா நார்மலாக ஒரு ஸ்கில் இப்போ நீங்கள் கற்றுக்குறீங்க அப்படின்னா, அந்த ஸ்கில்லை வந்து இன்னொருத்தருக்கு சர்வீஸாவோ இல்லை ஒரு ப்ராடக்டாவோ ரெடி பண்ணி கொடுத்து அதுலேருந்து நீங்கள் ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ட்ரேடிங் அப்படின்றது நீங்கள் அந்த ஸ்கில்லை வச்சு நீங்களே பணம் சம்பாதிக்கிற மாதிரி உங்களுக்கான பணத்தை நீங்களே சம்பாதிக்கணும். அதனால் வந்து அதை யாரும் அவ்வளோ சீக்கிரம் இலவசமாக வந்து சொல்லித்தர மாட்டாங்க. சரிங்களா? அப்போ 2வது நம்ம வச்சுருக்க ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பற்றி நிறைய பேர் இல்லை உங்கள் ஃபீஸுமே ஹையாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு ஆரம்ப காலகட்டத்தில் யூடியூப்பில் வர்றதுக்கு முன்னாடியே நான் எனக்கு தெரிந்த சர்க்கிள்குள்ளே நான் வந்து கிளாஸஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போவே வந்து எனக்கு நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, 50,000 பக்கம் கொடுத்தாங்க. நான் அதை வாங்கலை. எனக்கு 15,000 போகுது. நான் உங்களுக்கு செலவழிக்கிற நேரத்துக்கு எனக்கு அது 15,000 போதுமானதாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் பேலன்ஸ் அமௌண்ட்டை அவங்கள்ட்ட திருப்பி கொடுத்துட்டேன். அப்போ நம்ம ஒரு ரேட்டும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் நம்மளுடைய ஸ்கில்லுடைய லெவல்ஸ். 2வது நம்ம உங்களுக்கான செலவழிக்கக்கூடிய நேரங்கள் அப்படின்னு இருக்குல்ல, உங்களுக்கு கிளாஸ் மட்டும் எடுக்கிறதில்ல, லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு நான் கால்ஸோ சஜஷன்ஸோ கொடுக்க போகிறதில்ல, உங்களையவே அதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்றத ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் கொண்டு வருவோம். ஸோ அப்போ அதுக்கான செலவழிக்கிற நேரம்லாம் இருக்குல்ல, அப்போ அது வந்து அதுக்கான விலையாக நம்ம அதை நிர்ணயிச்சுக்கிறோம். ஸோ அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து முடிந்த அளவுக்கு லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு பாருங்கள். லேர்ன் பண்ணிவிட்டு அப்புறமா ஆப்ஷன் ட்ரேடிங் உள்ள வாங்க. எடுத்த உடனே சும்மா ஒரு 10-15 யூடியூப் வீடியோஸ் பார்த்துட்டு பேசிக்ஸோ பார்த்துட்டு கால்னா என்ன, புட் ஆப்ஷன்னா என்ன, அந்த மாதிரி பேசிக்ஸான விஷயங்கள் நிறைய பேர் 2 மணி நேரம் 3 மணி நேரம்லாம் வீடியோ போட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் பார்த்தோம்னா எல்லாமே முழுக்க வந்து இதுதான் பேசிக்ஸ் தான் இருக்குது. வேறு அதில் எதுவுமே கிடையாது. ஏன்னா நான் தான் சொல்லிட்டேன், எல்லா ஸ்ட்ராட்டஜிஸ் அயன் கான்ட்ரா, அயன் பட்டர்ஃப்ளை, அந்த மாதிரி ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ், புல்லிஷ் பட்டர்ஃப்ளை, பியரிஷ் பட்டர்ஃப்ளை, இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே பேசிக்ஸ் தான். நீங்கள் எந்த மார்க்கெட் மூவ்மெண்ட் தெரிஞ்சால் மட்டுமே உங்களால் அதை அப்ளை பண்ண முடியும், இல்லைன்னா பண்ண முடியாது. ஸோ அதனால் மார்க்கெட் மூவ்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்றத அனலைஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸாகவும் இல்லை அந்த எந்த டேட்டாவை வச்சு அதை அனலைஸ் பண்ணால் ஈஸியாக இருக்குமோ அந்த மாதிரி விஷயங்களில் யார் சொல்லித்தராங்களோ அவங்கள்ட்ட போய் கற்றுக்குங்க. கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு பேப்பர் ட்ரேடிங் செஷனாக கொண்டு போகும். டேரெக்டாக எடுத்தோடனே கேபிட்டல் போட்டு பண்ண வேணாம். கற்றுக்கிட்டு அப்புறம் ஒரு பேப்பர் ட்ரேடிங் செஷனாக கொண்டு போங்க. முடிஞ்ச அளவுக்கு ஆர்ஐஏ லைசன்ஸ் வச்சுருக்கவங்க யாராவது சொல்லி கொடுத்தாங்கன்னா அதுதான் பண்ணணும். அவங்கள்ட்டே கூட கற்றுக்க முடிஞ்சாலும் கற்றுக்குங்க தாராளமாக. ஏன்னா நான் இல்லை சார், நான் வந்து உங்கள்கிட்டே வந்து ஜாயின் பண்ணிக்கிறனாலும் உங்களுக்கு விருப்பம். முதல்ல வந்து நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்கிறோம்னா நமக்கான மென்டார் யாருன்றதை செலக்ட் பண்ணுறதுக்கான ஃபுல் ரைட்ஸ் நம்மள்ட்ட தான் இருக்குது. அப்போ உங்களுக்கு யாருக்கிட்ட கற்றுக்கணும்னு விருப்பம் இருக்கோ அவங்கள்ட்ட தாராளமாக கற்றுக்குங்க. கற்றுக்கிட்டு பண்ணுங்கள். எடுத்த உடனே ரூ. ஒரு பேசிக் ஒரு மொமெண்டம் ட்ரேடிங் அந்த மாதிரி அப்படிலாம் இறங்கிட வேணாம். ரொம்ப ஆப்ஷன் ட்ரேடிங் வந்து ரொம்ப ஆபத்தானது, ரொம்ப ரிஸ்க்கானது. அதில் ப்ராப்பராக கற்றுக்கிட்டு எது பண்ணாலும், பையிங் பண்ணாலும், ஒரு செல்லிங் பண்ணாலும், ஒரு ஹெட்ஜோட பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களால் வந்து சஸ்டெயின் பண்ண முடியும் மார்க்கெட்டில். 2வது அடுத்த விஷயமா நான் சொல்லக்கூடியது வந்து மார்க்கெட் இன்றைக்கோ நாளைக்கோ இல்லை நீங்கள் கற்றுக்கிட்டு முடித்தோன்னா மார்க்கெட் முடிய போகிறது கிடையாது. மார்க்கெட் இன்னும் காலத்துக்கு இருக்கும். ஆப்ஷன் ட்ரேடிங்கும் இன்னும் இருக்கும். ஏன்னா எவ்வளவோ ஸ்ட்ரகிள்ஸ் வந்தும் கூட லாட் சைஸை சேஞ்ச் பண்ணாலும் கூட அவங்க வந்து அதை க்ளோஸ் பண்ணல. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங்கும் காலத்துக்கு இருக்கும். ஸோ அதனால் கற்றுக்குங்க. கற்றுக்கிட்டு அப்புறமா லேர்ன் பண்ணி அதிலிருந்து நம்ம ஒரு அவுட்புட் எடுத்து அதை வச்சு எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்றத கொண்டு வாங்க. சரிங்களா? அப்போ இன்றைக்கி முடிச்சிட்டோம்னா நம்ம கையில் இன்றைக்கி கேபிட்டல் வந்து இன்றைக்கே போட்டால் நாளைக்கே சம்பாரிச்சிடலாம் அப்படின்ற எண்ணத்தில் வந்து வர வேண்டாம். கன்சிஸ்டண்ட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணணும். ஏன்னா இது வந்து இட்ஸ் நாட் அ கேம்பிளிங், இது ஒரு பிஸ்னஸ். ஸோ உங்களுக்கு இதை நீங்கள் பிஸ்னஸாக பார்த்து ஒரு பேஷனாக வந்தீங்க மட்டும்தான் தான் இதில் சம்பாதிக்க முடியும். இன்றைக்கி போட்டு நாளைக்கு உடனே சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேம்பிளிங்காக வந்தீங்க அப்படின்னா சத்தியமாக மார்க்கெட் வந்து உங்களை வச்சுக்காத, உங்களை துரத்தி அடிச்சிடும். சரிங்களா? அப்போ இது ஒரு பிஸ்னஸாக பாருங்கள். ப்ராப்பராக இதுக்கு வந்து லேர்ன் பண்ணுங்கள். லேர்ன் பண்ணிவிட்டு உள்ளே வாங்க. வந்து கற்றுக்கிட்டு பண்ணிவிட்டு நாளைக்கும் இதே வீடியோவில் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கூட வந்து தாராளமாக சொல்லுங்கள். நீங்கள் சொன்ன மாதிரி நான் ப்ராப்பராக கற்றுக்கிட்டு நான் இந்த மாதிரி நல்லபடியாக பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லுங்கள்.
ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் எடுக்கக்கூடிய டேக்அவேஸ் நிறைய இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா என்னுடைய ட்ரேடிங் ஜேர்னி அப்படின்றது வந்து எனக்கு அது வந்து ரொம்ப சாதாரணமாலாம் இல்லை, ரொம்பவே ஸ்ட்ரகிளாக தான் இருந்துச்சு. ஏன்னா இதில் நான் உங்கள்கிட்ட சொன்னது வந்து என்னுடைய ட்ரேடிங் ஜேர்னியை மொத்தம் அதை சார்ந்து என்னுடைய அனுபவித்த ஒரு சில கஷ்டங்கள் இருக்கு இல்லைங்களா. ஸோ அதெல்லாம் வந்து இன்னும் சொல்லலை, அது நிறையவே அனுபவிச்சிருந்தேன். அதிலிருந்து இப்போ மீண்டெழுந்து வர்றதுக்கும் நான் அதை லேர்ன் பண்ணதான் ஒரு காரணம். ஏன்னா லேர்ன் பண்ணி அது மூலயமா நான் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ட்ரேடிங்கை கொண்டு போய் தான் அதாவது என்னுடைய வீட் சைடு சொல்கிறேன், ஒர்க் இல்லாமல் ஹோம் இருக்கிற மாதிரி. ஒர்க் சைடும் சில டிஃபிகல்ட்ஸ் வந்தது, அதில் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய ட்ரேடிங் செட்டப்பு. இங்கே ஒரு விண்டோ, இங்கே ஒரு விண்டோ, இதுக்கப்புறம் ஒரு விண்டோ, ஸோ அதுக்கப்புறம் ஒரு டேபு, அதுக்கடுத்து மொபைல், இப்போ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்க மொபைல். ஸோ இதுதான் நம்மளுடைய ட்ரேடிங் செட்டப். ஸோ இங்கே ஒரு செட்டப் கொடுக்குறதுக்கும் நம்ம மேலே நம்பிக்கை வச்சதுக்கு காரணம், நம்ம அதை கரெக்டாக ப்ராப்பராக லேர்ன் பண்ணி ப்ராப்பராக பண்ணி காமிச்சனால தான் இந்த செட்டப்பும் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. சரிங்களா. இது வந்து ஆக்சுவலாக என்னுடைய ஆஃபீஸில் இருக்கிற ஒரு கேபின், நம்மளுக்கு இருக்கிற ஒரு கேபின். இந்த கேபினுக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் நடந்துட்டு. ஸோ இதுவுமே நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை இல்லைன்னு பேரில் கொடுக்கப்பட்டது தான். அப்போ நம்ம ப்ராப்பராக கற்றுக்காம ஒரு விஷயத்தில் இறங்கினோம்னா யாருமே அவங்கள சப்போர்ட்டும் பண்ண மாட்டாங்க. ஸோ ப்ராப்பராக கற்றுக்குங்க, கற்றுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி உள்ளே பண்ண ஆரம்பிங்க. அந்த ப்ராப்பராக கற்றுக்கிட்டதை ஒரு பேப்பர் ட்ரேடில் கொண்டு வாங்க. பேப்பர் ட்ரேடில் கொண்டு வந்துட்டு அப்புறமா உங்களுக்கு எப்போ உங்களுடைய கான்ஃபிடென்ட் லெவல் பூஸ்ட் ஆகுதோ அப்போ இருந்து ரியல் ட்ரேடுக்குள்ளே வாங்க. ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்டாக இருந்தாலும் சரி, நெகட்டிவ் கமெண்ட்டாக இருந்தாலும் சரி, கீழே கமெண்ட் பண்ணலாம் தாராளமாக. ஸோ நன்றி, வணக்கம்.